அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி மாத அஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பங்குனி மாத அஷ்டமி, அதாவது இந்த பங்குனி மாத அஷ்டமியை திரியாம்பகாஷ்டமி என்று அழைக்கப்படுவார்கள். இது பித்ருக்களின் ஆசி மற்றும் பைரவர் வழிபாட்டிற்கு உகந்த தினமாகும். இந்த தினத்தில் பைரவரை வழிபட்டால் மன அமைதி, நீண்ட ஆயுள், செல்வ வளம் மற்றும் தடைகள் நீங்கும் பலன்கள் கிடைக்கப்பெறும். பங்குனி வளர்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாட்டிற்கு சிறப்பு மிக்கது. திரியாம்பகாஷ்டமி முக்கியமாக பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான அஷ்டமி. பித்திருக்கள், அதாவது முன்னோர்களோட ஆசையை பெற்றுத்தரும் தினமாக கருதப்படுகிறது. கால பைரவர் அவதரித்த தினமாக அஷ்டமியில், குறிப்பாக பங்குனியில் பைரவருக்கு செவ்வரளி மாலை சுற்றி நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட பணவரவு, லட்சுமி விடாட்சம் உண்டாக்கும். குறிப்பாக சனியின் பாதிப்பில் இருப்பவர்கள் கால பைரவனை வழிபட்டால் உடனடியாக விடுவிக்கப்படுவார்கள். பைரவர் வழிபாடு தீய சக்திகள் மற்றும் பயங்களை நீக்கி மன தைரியம் தரும். இந்த நாள் பைரவ அஷ்டகம், பைரவர் போற்றி போன்ற பாராயணம் செய்வது நல்ல சிறப்பு. பங்குனி மாத அஷ்டமி என்று மாலை நேரத்தில் அருகிலுள்ள பரம்பொருள் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று பைரவர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். செவ்வாழைப்பழம், செவ்வரளி பூக்கள் கொண்டு பைரவருக்கு அர்ச்சனை செய்வது நல்லது. ராகு காலத்தில் அல்லது பிரதோஷ நேரத்தில் பைரவர் வழிபாடு செய்வது அதீத பலன்களை தரும். நீண்ட நாளில் வழிபாடு செய்வதன் மூலம் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பண வரவுகள் கண்டிப்பாக வந்து சேரும். குடும்ப பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கையாகும். குறிப்பாக இந்த பங்குனி மாத வளர்பிறை அஷ்டமி என்பது மாபெரும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதம் அஷ்டமி தினத்தன்று பைரவரை வணங்கி வழிபடுவதனால் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்களை கண்டிப்பாக தேடி வரும் என்பது நம்பிக்கையாக வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதம் அஷ்டமி தினத்தன்று பைரவரை வணங்கி வழிபடுவதனால் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் உங்களை தேடி வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொருவருவது வாழ்விலும் இன்பத் துன்பங்கள் வந்து போகும். அவரவர் கால நாற்பத்திற்கு ஏற்ப கஷ்டங்கள் விடாமல் துரத்தும். இது பண வழியில் கஷ்டமாகவோ அல்லது குடும்பம் மற்றும் அலுவலகத்தில் ஏதும் இதுவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி தினத்தன்று பைரவரை வணங்கி வழிபடுவதனால் எந்த கஷ்டமும் வராது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர்தான் நம்முடைய பரம்பொருள் ஸ்ரீ கால பைரவமூர்த்தி. அப்படி காக்கும் அந்த பைரவரை வழிபடுவதற்கு சிறந்த தினங்களாக மாதத்தின் அஷ்டமி தினம் கருதப்படுகிறது. அதில் பங்குனி மாதத்தில் வரும் வளர்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுவதனால் என்னென்ன நன்மைகள் பெறலாம் என்பதை தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். பெரும்பாலும் பைரவருக்கு ராகு கால நேரத்தில் தான் பூஜைகள் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த வளர்பிறை அஷ்டமி தினத்தில் எந்த நேரத்திலும் பைரவரை வழிபடலாம். அதிலும் வெள்ளிக்கிழமை என்றால் சிறப்பு மிக்க தினமாகும். அதாவது மிக முக்கியமாக இந்த நாட்களில் வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான நன்மையும் நடக்கும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக அஷ்டமி போன்ற நாட்களில் இவரை வழிபட வேண்டும். தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, எது வேண்டுமானாலும் மிக முக்கியத்துவம் பொருந்தது. இன்று காலை முதல் மாலை வரையில் பைரவருக்கு விரதம் இருந்து மாலை நேரத்தில் அருகில் உள்ள பைரவர் கோயிலுக்கு சென்று செவ்வரளிப்பூ மாலை சூடி செவ்வாழைப்பழம் நெய்வேத்தியம் வைத்து நல்லெண்ணெயில் தீபமேற்றி பைரவருக்குரிய மந்திரங்கள் துதிபாடி வணங்குவது சிறந்ததாகும். அப்படி வழிபாடு செய்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணவரவுகள் விரைவில் உங்களை வந்தடையும் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. மேலும் லட்சுமி கடாட்ச யோகமும் பணவரவும் உண்டாகும். மேலும் செல்வ வளம் அதிகரிக்கும். மனதில் புதிய உற்சாகம் பிறகும். தன்னம்பிக்கை, தைரியம் உண்டாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக எவர் வேண்டுமானாலும் மனதில் நினைத்து கொண்டு பைரவரை தாராளமாக வழிபடலாம். மனதில் பயம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு அந்த பணம் நமக்கு வருமா என மனதில் நினைத்து கொண்டு தத்தளிப்பவர்கள் உடனடியாக பௌர்ணமியை, அந்த அஷ்டமி, அதாவது உடனடியாக அந்த பௌர்ணமிக்கு முன்னரும், அதாவது அமாவாசை அடுத்து வரக்கூடிய இந்த அஷ்டமியில் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். மாதம் ஒவ்வொரு முறையும் தேய்பிறை அஷ்டமிக்கு ஒரு பெயர் உள்ளது. சித்திரை மாதம் சனாதன அஷ்டமி, வைகாசி மாதம் சதாசிவாஷ்டமி, ஆனி மாதம் பகவதாஷ்டமி
ஆடி மாதம் நீலகண்டாஷ்டமி, ஆவணி மாதம் சிவாஷ்டமி, புரட்டாசி மாதம் சம்பஷ்டமி, ஐப்பசி மாதம் ஈஸ்வராஷ்டமி, கார்த்திகை மாதம் ருத்ராஷ்டமி, காலபைரவராஷ்டமி, மார்கழி மாதம், அதாவது மார்கழி மாதம் என்று சொன்னாலேயே அது பரம்பொருள் கிருஷ்ண பெருமானுக்கு உகந்தது. அதற்கு இணையானதான் இது. மார்கழி மாதம் சங்கராஷ்டமி ஆகும். தை மாதம் தேவதாஷ்டமி ஆகும். மாசி மாதம் மகேரவராஷ்டமி. பங்குனி மாதம் என்றால் தியம்பகாஷ்டமி என அழைக்கப்படும். அஷ்டமி என்பது 8வது திதி. அது வைணவத்தில் கண்ணுக்கு உரியது, சைவத்தில் சிவபெருமானுக்கு உரியது, குறிப்பாக காலபைரவருக்கு உரியது, சக்தி வழிபாட்டில் துர்க்கைக்கு உரியது. எனவே எல்லோரும் அனுசரித்து விரத நாளன்று அஷ்டமியை இன்றைய தினம், முக்கியமாக பங்குனி மாதம் வருகின்ற அஷ்டமி திரியாங்கமாஷ்டமி என்று அழைக்கப்படும். அதாவது அன்று காலையில் சிவபெருமானை, மாலை நேரத்தில் சூரிய விமானத்தில் பைரவரை தரிசனம் செய்து வழிபட்டால் அஷ்டமி விரத நன்மைகள் நமக்கு திருமண தடைகளை நீக்கி, யமவயம் நீக்கி, ஆயுள் விருத்தியை நமக்கு ஏற்படுத்தி தரும் என்பது பெருநம்பிக்கையாக இன்றளவும் பேசப்படுகிறது. பைரவர் என்றால் பயத்தை நீக்குவோர் என பொருள். எவர் ஒருவர் தேய்பிறை அஷ்டமி தோறும் பைரவ பகவானை வழிபடுகின்றனரோ அவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். பிள்ளி சூனிய மகளும் வழக்குகள் வெற்றி பெறலாம் என்பது ஐதீகம். சின்னிற மகள்கள் அரளி மாலை கொண்டு பைரவருக்கு அணிவித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். வெண்பொங்கல், அதாவது வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்தால் கடன் தொல்லைகள் நீங்கும், எதிர்ப்புகள் அகலும், தீய சக்திகள் அண்டாது வடைமாலை சாற்றி வணங்குவார்கள் பக்தர்கள். மிளகு வடை நைவேத்தியம் செய்து வழிபடுங்கள். உங்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களை நம்முடைய பைரவர் கொண்டு வருவார் என்பது எந்த சந்தேகமும் கிடையாமல் இருக்கிறது. முக்கியமாக பைரவரை மனதில் நினைத்து கொண்டு எதனை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு வேண்டுகின்றீர்களோ அனைத்தும் உங்களுக்கே கிடைக்கும். குறிப்பாக சனி திசையை நடிப்பவர்கள் இந்த பைரவரை வழிபட எண்ணற்ற நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.